ஓப்பனா சொல்றேன் சார், உண்மையிலே நம்ம யாருக்கும் அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது இருக்கா இல்லையான்னு கூட இப்ப யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு காலகட்டத்துல அவங்க 2 பேருக்குமே ரொம்ப நல்ல அன்பு இருந்தது. அது எனக்கு தெரியும். இப்ப இல்ல, பிகினிங் ஸ்டேஜ் ஆஃப் கில்லியில ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார நேசிச்சாங்க. அதை வந்து சந்திரசேகர் சார் எதிர்த்தாரு. கல்யாணம் நடக்கல. அவங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்க வாழ்க்கை வேற மாதிரி போச்சு, அவர் வாழ்க்கை வேற மாதிரி போயிடுச்சு. அவரும் ஹாப்பியா இருந்தாரு. அவங்க பிரியறதுக்கு இவங்க காரணம்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். திரும்ப த்ரிஷா வந்தது இப்பதான். அவர் கூட நடிச்சது கோட்ல. நடுவுல அவங்க 2 பேருக்கு சந்திப்பு கூட இல்ல. ஆனா இவங்க பிரிஞ்சு 5-6 வருஷம் ஆயிடுச்சு சார். திருஷாவும் விஜயும், சங்கீதா அவர்களும் விஜயும் பிரிஞ்சு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா. அப்ப ஏன் த்ரிஷாவை போட்டு போட்டு இழுத்து மிதிக்கிறாங்க? அப்ப எதனால அவர் பிரிஞ்சாரு, யாரால பிரிஞ்சாரு? அதை விட்டுட்டு அதாவது சார், ஒரு பெண்ணு ஒரு நடிகைன்னா நமக்கு வந்து என்ன சொல்றது, யூடியூப்ல போட்டு இழுத்து போட்டு பேச. ஆனால் நீங்க கரெக்டா நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சாங்க யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பல வருடம் ஆயிடுச்சு, பல வருடங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் அவரோட போய் ஒரு படம் ஆக்ட் பண்றாங்க. மறுபடியும் அவங்களுக்குள்ள ஒரு லைக்கிங் வருது. ஆனா அது கண்டினியூ ஆகுதா இல்லையா? ஒரே ஒரு மேடையில 2 பேரும் சேர்ந்து போயிட்டாங்கிறதுக்காக அவரை பத்தி இப்படி அசிங்கமா பேசுறது எனக்கு வந்து கரெக்டா படலை.